வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தலைப்பு சனி வக்ர நிலையை நம்ம விருச்சக ராசிக்கு என்ன பண்ணுறாருங்கிறது. விருச்சக ராசிக்கு 5ஆம் இடம் மீன ராசியில் இப்போ சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ர நிலை அப்படின்னு பார்க்கும்போது 13/7/2025 ஆனி மாதம் 29ஆம் தேதி தொடங்கி 28/11/2025 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். புத்திரஸ்தானங்களால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது பிள்ளைங்களால் ஏதோ ஒரு மனஸ்தாபங்களோ, அங்கே ஏதோ ஒன்று அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்களுக்கு வைத்திய செலவோ இல்லை அவங்களுக்கு திருமணம் ஆகாத ஒரு கவலையோ அப்படிங்கிறது கொடுக்கும். சுக செலவு வரலையே அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கும்போது உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்துடும். அதனால் உங்களுக்கு சொத்து பூர்வீக சொத்து இருந்தால் அதை வில்லங்கம் பண்ண நீங்கள் போக வேண்டாம். ஏதோ வாங்கலாம் இல்லை விற்கலாம் அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு 5 மாதத்துக்கு தள்ளி போடுங்க. எதாக இருந்தாலும் தை மாதத்துக்கு மேலே அந்த சொத்து பிரச்சனையாக நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா நம்மளே காலை வச்சு நம்மளே காலை புதாரில் மாட்டின மாதிரி மாட்டிக்குவோம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிறதும் தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் கேட்குறது இந்த நேரம் அல்ல. கேட்டு நம்மளை எப்பப்பா இவன் வம்புலப்பான், இவனை முடக்கம் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அண்ணன் தம்பிங்களை சொத்து பிரச்சனை எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு சொல்ல போக நாம்ளே வலுக்கட்டாயமாக கையெழுத்து போட்டுட்டு வெளியே வர மாதிரி ஒரு சிக்கல் உருவாயிடும். அதனால் அந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. கோயில் வழிபாடுன்னு பார்த்தோம்னா மாதேஸ்வரன் மலை, சிவனை வணங்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அருகில் உள்ள அங்கே தொலைவில் போக முடியலனாலும் அருகில் இருக்கிற சிவனுக்கு திங்கக்கிழமைனா போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வில்வ மாலை போடுங்க. முடிந்த அளவுக்கு வணங்கிட்டு வந்தால் பரவாயில்ல. ஒரு முறை முடிந்தால் மாதேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு சொத்து பிரச்சனையோ இல்லை பிள்ளைங்களால் பாதிப்பு ஏற்படுதோ அது காப்பாற்றி கொடுக்கும். அதனால் கோயில் வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் அப்படிங்கிறது ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிடும். நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.